Assalamualaikum வாங்க மாம்ஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பக்கத்தில் இருக்கிற மணி பெல்லையும் தட்டிக்கிறங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வரும். இது ஒரு காகரி பரட்டுறது தான். வாங்க என் ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு புதுமையான ஒரு ரெசிபியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஏன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க வீடியோவில் போய் பார்ப்போம். வாங்க இந்த வெஜ்ஜை நம்ம இன்றைக்கி எப்படி பரட்டலான்னு பார்ப்போம். செலரி இதுக்கு பேர் டவுன் சண்டரி அப்படின்னு பேர் மலாயில். நான் டவுன் சூப்பு அப்படின்னு சொல்லிடுவேன். அதோட தண்டு பெருசு தான். இது பெரிய ஜாதி டவுன் சூப்போட இது தான் இதுவும். இது சீனாவிலேருந்து வருதுன்னு போட்டிருக்காங்க. தூர வெட்டிடுங்கம்மா. வெட்டிட்டு அந்த அடியை ஒரு 2 இன்ச்சுக்கு வெட்டி வச்சுட்டு முனியும் 2 இன்ச்சுக்கு வெட்டி வச்சுட்டு நடுத்தண்டை மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க, முதல்ல வெட்டுங்க. ஏன்டா நடுத்தண்டுலாம் நார் இருக்காது. முன்னுக்குள்ள தண்டில் அந்த இலை இருக்கும், கீழ்த்தண்டில் நார் இருக்கும். அதனால் நடுத்தண்டை முதல்ல வெட்டி நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் அடித்தண்டை சுத்தம் பண்ணி நம்ம நாரையெல்லாம் எடுத்துக்கிடுவோம். இது ரொம்ப நல்லதும்மா உடம்புக்கு. இதை காலையில் ஜூஸ்லாம் போட்டு குடித்தா அவ்வளோ நல்லது. நம்ம கடையெல்லாம் ஜூஸ்லாம் விற்பாங்க. இதை இந்த மாதிரி முனி நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆனால் இது சாஃப்டாக நம்ம வேக வைக்க நினச்சோம்னா கண்டிப்பாக முடியாதுமா. இது கொஞ்சம் நறுக்குன்னு தான் இருக்கும். சாப்பிட்டு பழக்கம் உள்ளவங்களுக்கு இது முடியும். ஒரு வெங்காயம், ஒரு துண்டு கோழியை நல்லா லைட்டாக வெட்டிக்கிறங்க லேசாக. இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, 2 சின்ன மிளகா, உப்பு, மிளகுத்தூள், இவ்வளோதாம்மா ஜாமான். இப்போ வாங்க நம்ம நல்லெண்ணெயை ஊற்றுங்க. ஊற்றி எப்பவும் போல் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா எல்லாம் போடுங்க. கடுகு, உளுந்து இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இதுவே போதும். நம்மளுக்கு இஞ்சி பூண்டு ரொம்ப நல்லதுமா. எண்ணெயில் போட்டு நல்லா அதோட வாசம் வரணும். வந்த பிறகு நீங்கள் போடுங்க. இதில் கீச்சாப் ஊற்றலாம், தீராமூதம், ஒயிஸ்டர் சாஸ் ஊற்றலாம், சோயா சாஸ் ஊற்றலாம். உங்கள் விருப்பம். எனக்கு வெறும் கோழியை மட்டும் போட்டு செய்கிறேன். சூப்பு செய்யலாம், எல்லாமே செய்யலாம். ஜூஸ் குடிக்கலாம். அப்புறம் மிளகாயை போட்டு வதக்குங்க. நல்லா வதங்கணும். அந்த எண்ணெயில் அதோட ரசனை ஃபுல்லாக இறங்கணும். அப்புறம் வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு கோழியும் போட்டுருங்கம்மா. இல்லைன்னா கோழியை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போடுங்க, உங்கள் விருப்பம். கோழி சின்ன ஒரு துண்டு தான், சதை துண்டு. அதை லைட்டாக வெட்டி வச்சுருக்கிறேன் காற்று மாதிரி. அப்புறம் மிளகுத்தூள், உப்பு அதையும் போட்டு கிண்டுங்க. கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும் கோழி. ஏன்னா நம்ம லைட்டாக தானே வெட்டி இருக்கிறோம், அதனால் கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும். அதோட நம்ம வெட்டி வச்சுருக்க கேரட்டையும் செலரியும் நீங்கள் போட்டுருங்க. 10 சூப்பையும் போட்டுருங்கம்மா. இது குச்சியாக இருக்கும். நான் ஆரம்பத்தில் சாப்பிட மாட்டேன். எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், நறுக்குன்னு உள்ளது. அப்புறம் சாப்பிட்டு பழகிக்கிட்டேம்மா. ஆனால் இப்போ நல்லாயிருக்கும். அதில் நல்ல ஒரு வாசம் வரும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது என்னென்னு தெரியும். வெளிநாட்டில் நல்லா குண்டாக இருக்கும். இங்கே கொஞ்சம் சிறுசாக தான் இருக்கும். அது ஏன்னு தெரியல. அது ஏற்கனவே நிறையாத்தான் இருந்துச்சு. அதோட குச்சியெல்லாம் பச்சையாகவே சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்ருவாங்க வீட்டில். அதனால் பேலன்ஸ் அவ்வளோதான் இருந்துச்சு. சரி, இந்த வெஜ்ஜு உங்களுக்கு காட்டுவோமே அப்படின்னு காட்டுறேன். அதோட அவ்வளோதான். கொஞ்ச நேரத்தில் வெந்துடும். தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம், ஒரு 3 நிமிஷம் வேக விடுங்கம்மா. போதும். 5லேருந்து 3 நிமிஷம் தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் மூடி வைங்க. அதிலே வெந்துடும். அவ்வளோதான், நம்மளுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. நல்லா ஒரு அருமையான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். வெள்ளை சோத்துக்கு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா நிறையா தண்ணி ஊற்றினீங்கன்னா சூப் ஆக்கிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பும் நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளை இருக்கிறவங்க இதை அழகாக சூப்பை வச்சு கொடுக்கலாம். பிள்ளைகளை சைவர் சாப்பிடலைனாலும் அதோட தண்ணியை நம்ம சோத்தில் ஊற்றி நம்ம தேற்றி விடலாம். சூப்பு தனியாக கொடுக்கலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. பிள்ளைகளுக்கு வச்சு கொடுங்க இந்த மாதிரி. அவ்வளோதாம்மா. கொஞ்ச நேரம் மூடி வைக்க போகிறேன். 3லேருந்து 5 நிமிஷம். நான் ஏற்கனவே 3 நிமிஷம் தான் மூடி வச்சேன். இது ரொம்ப நேரமாக இதை வேக வைக்கக்கூடாது. எல்லாமே அரைவேக்கடை எடுத்தால் தான் இதெல்லாம் நல்லாயிருக்கும். அவ்வளோதாம்மா, முடிஞ்சிருச்சு. அதோட அடுப்பை அடைச்சாச்சு. அடைச்சிட்டு நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்ற வேண்டியதான். முடிஞ்சிருச்சுமா. ஓகேம்மா, மீண்டும் சந்திப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ. லைக், சப்ஸ்கிரைப், Tamil Celery. Bye. See you. Bye.